மகராசி. இது வந்துட்டு என்னோட ரிவ்யூ கிடையாது, இது என்னோட வியூ தான். என்னோட கண் பார்வையில் மூவி எனக்கு எப்படிலாம் கனெக்ட் ஆச்சுன்றதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷோ, இந்த படத்தோட ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஃபேன்ஸோட பார்க்கும்போது என்ஜாய்மெண்ட்டோட பார்க்கலான்ற மாதிரி தான் நான் வந்து போனேன். ஃபேன்ஸ் எப்படி எதிர்பார்ப்பாங்க, லைக் சிவகார்த்திகேயன் ஒரு காமெடி, ஒரு ஹியூமர் அண்ட் டைமிங் காமெடி சீன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா சிவகார்த்திகேயன் பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ நிறையா அவரோட ஆக்ஷன் சீன்ஸ் இப்போ ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போவோம். மெயின்லி திங் இஸ் நல்ல ஒரு நல்ல கதையாக அவர் வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ அது பார்க்கவும் போகலாம். பட் என்னென்னா லைக் எல்லாரோட மைண்ட் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. என்னென்னா முகுதாஸோட படம். ஸோ முகுதாஸ் வந்துட்டு இப்போ அவரோட பாஸ்ட் மூவிஸாக இல்லை எதுவுமே பெருசாக லைக் போகலை. ஸோ இந்த மூவி எப்படி அதை சிவகார்த்தி வச்சு பண்ணுறாரு, நல்லா வருமா அப்படின்னு டவுட் இருந்தது. பட் சிவகார்த்தி மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, இந்த மாதிரி அவர் நல்லா கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த நடக்கிற பீப்புளை நானும் ஒருத்தன் தான், இன்க்ளூடிங் மீ, என்னையும் நான் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஸோ முருகதாஸ் மேலே அவர் நம்பிக்கை இல்லை. பட் ஸ்டில் ஐ வெண்ட் ஃபார் சிவகார்த்திகேயன் என்ன மாதிரி மூவி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா அந்த எப்படி அமரனுக்கு அப்புறம் இது வரதுனால மெனி பீப்புள் வில் கம்பேர், அமரனோட நல்லா இருக்குமா, அமரன் மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி கம்பேர் பண்ணுவாங்க. பட் என்னோட கருத்து என்னென்னா நம்ம எப்போதுமே அவங்களோட பழைய மூவிஸ் வச்சு நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ஏன்னா அது கம்ப்ளீட்லி வேறு ஜென்டர், இது கம்ப்ளீட்லி வேறு ஜென்டரு. ஸோ என்னால் கம்பேர் பண்ண முடியல. நான் வந்து இதை புதுசாக தான் பார்த்தேன். பட் அவரோட இன்டர்வியூஸை நான் பார்த்துட்டு போனேன். முருகதாஸோட இன்டர்வியூஸ் என்னெல்லாம் சொல்ல வராரு இந்த மூவி பற்றி, என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்டர்வியூஸ்லேருந்து எனக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிது. ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும் மூவி. அதாவது என்ன சொன்னாலும் லைக் ஒரு வார்னிங் மெசேஜ் உண்டான ஒரு மூவியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஒரு பிளாங்காக தான் போனேன், லைக் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போனேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே வைக்கல. நான் எக்ஸ்பெக்டேஷன் போனால் கண்டிப்பாக நமக்கு வந்து ஏமாற்றம் தான் வரும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் தான் போனேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே லைக் முருகதாஸ் சொன்ன மாதிரி தான், லைக் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எந்த ஆக்டருக்காக நான் வந்து படம் பண்ணுறோனோ அந்த ஆக்டரோட ஃபேன்ஸ் வந்து நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தட் மீன்ஸ் அந்த ஆக்டருக்கு கிட்டேருந்து ஃபேன்ஸ் என்ன ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறாங்களோ, எதுக்காக வராங்களோ அதை நான் கொடுத்துடணும். ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் தென் ஆடியன்ஸ் வந்து உட்கார வைக்கணும், என்னோட கதைகளை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் அப்படியே பண்ணியிருக்காரு. லைக் ஃபஸ்ட்டு ஒரு 20 minutes 30 minutes 40 minutes அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்க்காக என்ன கொடுக்குறோமோ, லைக் காமெடி டைமிங் அந்த மாதிரிலாம் நிறைய எதிர்பார்ப்போம்ல. ஸோ அதெல்லாம் நிறைய கொடுத்துருந்தாரு. எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு அவரோட காமெடி. சிவகார்த்திகேயன் பண்ண காமெடிஸ் எனக்கு கனெக்ட் ஆச்சு நல்லாவே. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நல்லா சிரிப்பு கூட வந்தது, அந்த மாதிரி பார்த்தேன். தென் ஸ்லோவாக கதைகளை வந்து கொண்டு வர்றாரு. பட் என்னன்னா இதில் வந்துட்டு வில்லனுக்கு எப்போதுமே ஒரு பெரிய ஒரு கிளாப்ஸ். இப்போ ரீசெண்ட் நிறையா மூவிஸ் வந்துட்டு இருக்கு, வில்லன் கூட ஃபேன்ஸ் பேஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. முன்னால் அவ்வளோ இருக்காது. பட் இல்லை என்னன்னா வித்யுத் ஜமாலை வந்துட்டு எப்படா லைக் இந்த மாதிரி மனுஷனா அப்படின்னு இப்போ தான் அந்த அவரோட ட்ரூ ஃப்ரூட்ஃபுல்னஸ் நான் பார்க்குறேன். எப்படி அவருக்கு ஏன் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கான்னு வந்து ரிலேஸ் ஆச்சு எனக்கு. ஆனால் இந்த வயசில் மனுஷன் வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுறாரு, இவ்வளோ ஸ்பீடாக டப்னு அடிக்கிறாரு அப்படின்ட்டுனா அவரோட என்ட்ரி சீன் இருக்கும். அதை பார்க்கும்போது என்ன மாதிரி பவர்ஃபுல்லான வில்லன்றா, என்ன மாதிரி ஸ்டண்ட் பண்ணி அடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது ஒருவேளை இந்த ஸ்லோ மோஷனாக பண்ணுவாங்களா கேமரட்டிக்கில், அந்த மாதிரி தான் ஃபாஸ்ட் மோஷன் தான் பண்ணிட்டாங்களா? ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகிறாரு, ஒரு ஹியூமனால் இவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆக முடியுமா ஒரு ஃபைட் பண்ணும்போது? அவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆனால் எப்படி டப் அப்படின்னு போகிறாரு, மூச்சுலாம் வாங்காது, அப்படிலாம் அவர் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் பயங்கரமான கிளாப்ஸு, அந்த பயங்கரமான என்ட்ரி. ஏன்னா ஒரு வில்லன் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கதை வந்து சுவாரஸ்யமாக போகும். ஏன்னா ஹீரோ எப்படி கவுண்டர் பண்ண போகிறாரு, ஹீரோ அடிக்க போகிறாரு அப்படின்றதான் நம்ம மைண்டு எப்போதுமே போகும், எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எவ்வளோ பெரிய ஆள் வித்யுத் ஜமால்லாம். ஸோ அவர் சொன்னால் அவ்வளோ அழகான ஒரு ஃபிட்னஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ கதை அப்படி போக நம்ம எனக்கு எல்லா சீன்ஸுமே என்கேஜ்மெண்ட்டாக தான் இருந்தது, லைக் என்கேஜிங் சீன்ஸாக தான் இருந்தது. ஸோ எங்கேயுமே வந்து எனக்கு லேகோ அது மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலை. பட் மோர் ஒன் திங் தட் முருகதாஸோட எப்போதுமே அந்த டச் என்னென்னா ஒரு எமோஷனல் டச் ஒன்று கொடுத்துருப்பாரு. அது அவரோட ஸ்டைலில் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு முருகதாஸோட ஒரு கம்பேக் தான் நான் சொல்லுவேன் என்ன பொறுத்திருக்குமே. ஏன்னா அவர் பாஸ்ட் மூவிஸை பார்க்கும்போது இது ஒரு கம்பேக் மூவி தான் எனக்கு தோணுச்சு. பல பேருக்கு தோணாமல் இருக்கலாம், பல பேருக்கு தோணிருக்கலாம். எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்கிறேன். ஸோ எனக்கு தோணுச்சு. அண்ட் அவரோட அந்த பாஸ்ட் மூவிஸ் பார்க்கும்போது ஒரு கம்பேக் இருக்கும்போது போக எனக்கு எப்படி தோணுச்சுன்னா ஒரு அந்த மெயின் வில்லன் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா பெருசாக இருந்தாலும் ரோலே வர மாட்டேங்குது. அவருக்கு இன்னொரு வில்லன் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நல்ல ரோல் இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது சரி போக பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் அதில் எனக்கு பெருசாக கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு. ஏன்னா கதை காமிக்கும் போது ஐ வாஸ் இன்டு தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் லைக் சூப்பர் தென் லைக் வாட் ஐ கேன் சே ஐ ஜஸ்ட் என்ஜாய் இட். ஏன்னா இப்போ இந்த கரண்ட் ஃபேஸில் லைக் வாட் எவர் வி ஆர் கோயிங் த்ரூ வி மே கோ த்ரூ எவ்ரிதிங். ஸோ அதில் இருக்கும்போது இந்த மூவி எனக்கு வெரி வெல் கனெக்ட் ஆச்சு. இதுதானே எனக்கு தேவை.
இந்த இதாக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஸ்பாய்லர் கிடையாது இது வந்து ஒரு எர்த்குவேக் சீன் இருக்கும், ஒரு எலக்ட்ரிசிட்டி சீன் இருக்கும், ப்ளஸ் கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருக்கும். இந்த 3 சீனுமே ரொம்ப 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 டச் ஆச்சு எனக்கு. வாவ், வாட் அ சீன்! என்ன மாதிரி ஒரு ரைட்டிங் எழுதியிருக்காரு முருகதாசன், இந்த மாதிரி அதை எக்ஸிக்யூட் கரெக்டாக பண்ணியிருக்காரு பர்ஃபெக்ட்லி அப்படின்ற போது அது மேபி நீங்கள் மூவி பார்த்தா உங்களுக்கு புரியும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு. அது மேபி உங்களுக்கு கனெக்ட் ஆகுமா ஆகாதுன்னு தெரியாது, பட் எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. ரொம்ப இதுக்கு இந்த வீடியோவே ரொம்ப குஷியோட தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை வியூ. ஸோ அந்த ரொம்பவே இதுவாச்சு. ஸோ என்னன்னா லைக் நமக்கு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, இல்லை உனக்கு கொஞ்சிக்கிட்டவங்க இருப்பாங்க, ஜஸ்ட் வெயிட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் போக 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 லைக் இன்டர்வல் பாக்ஸ் சீன் அப்படியே வரும்போது பா அப்படி இருந்துச்சு, பா செம்மையா அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு கத்தல், அப்படியே எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் நம்ம பார்த்துருக்கே மாட்டோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவரோட பழைய மூவிஸ் நிறைய ஆக்டிங் பார்த்துருக்கோம். ஒரு மாஸ் மூவி, லைக் ஐ மீன் ஆக்ஷன் மூவி, காமெடி எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி ரியாக்ஷன் பார்த்துருக்கோம், ஃபேஸ் ஆக்டிங்கு. பட் இதில் வந்துட்டு என்னடா இந்த மனுஷன் இப்படி கூட பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது டிஃப்ரெண்ட், உண்மையிலே டிஃப்ரெண்ட்டான ரோல் தான் எனக்கு தோணுச்சு. டிஃப்ரெண்ட்டான ரோலு அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆக்டிங் அந்த மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. இவர் இந்த மாதிரி திங்கில் இப்படி கூட எடுத்து பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி நமக்கு சில டைம் வந்து ஒரு பயம் வரும். என்னது இது, நம்ம ஒரு வாட்டி நம்ம மேபி அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 3 மூவியில் வந்துட்டு தனுஷ்க்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும்ல, அதுக்கு ஒரு மைண்டு. ஸோ டக்குன்னு யாரையோ பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இவருக்கு ஒரு மாதிரி நோ ஸ்பாய்லர்ஸ், பட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு பயம் வந்துடும், என்னடா நம்ம ஆகிடும் அப்படின்ற மாதிரி. அண்ட் வில்லனுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, அவரோட எப்பப்பெல்லாம் ஒரு என்ட்ரி வருதோ அப்படி கத்துறாங்க. எப்போதுமே நம்ம வந்து ஹீரோக்கு தான் வந்துட்டு அப்படியே பேப்பரை பிச்சு போட்டு தூக்கி போட்டு செவீட் பண்ணுவோம். இவருக்கு அப்படி கத்துறாங்க. அப்பா எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா துப்பாக்கியில் கூட எனக்கு அவ்வளோ தெரியல இவர் என்ன மாதிரி ஒரு மாசான வில்லன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் தான் நல்லா தெரிஞ்சது விஜய் சினிமாவில் எப்பா இந்த மாதிரி ஒரு வில்லன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவரோட கம்பேக் இருக்கும், வில்லனோட கம்பேக்கு அப்பா அதெல்லாம் வந்துட்டு ரியலி சூப்பரான ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். அந்த வில்லனோட கம்பேக் அப்படி காமிச்சுப்பாரு முருகதாஸ். எப்படி அந்த மாதிரி யோசிச்சாருன்னு தெரியல. அந்த கம்பேக் வந்தாலும் வில்லனுக்கு ஹீரோக்கு கம்பேக் வந்தாலும் நம்ம வந்து விசடிச்சு சிரிச்சு பார்த்துருக்கோம். பட் வில்லன் கம்பேக் வரும்போது என்னடா இப்படி ஒரு தியேட்டரே கத்துதேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக கதை இப்படி எங்கேஜிங்காக போகும்போது போக 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 அப்படியே அடுத்தடுத்தது கதை தான் வருது. லைக் எங்கேயுமே வந்து ஒரு சீன் ஷிஃப்ட் ஆகுதோ ட்ரிஃப்ட் ஆகுதோ ஒரு உங்களுக்கு லேக் ஆகிற மாதிரி எங்கேயுமே எனக்கு தோணல. எல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக போச்சு. அந்த கம்மிப்பட்ட இன்டர்வல் வரும்போது பார்த்துலாண்டா ஆடா ஏய் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபயர் வந்துச்சு உள்ள. சூப்பர், நம்ம வந்து ஒர்த்தான மூவிக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வல் வந்து தோணுச்சு. அப்புறம் இன்டர்வலில் வந்துட்டு அப்புறம் போக 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 அடுத்தது என்னன்னா தோணுச்சு. ஏன்னா வில்லன் ஒரு பக்கம் இவ்வளோ பவர், இப்போ ஹீரோ இங்கே இருக்கார், இவர் எப்படி இங்கே வந்து ஒரு ஈக்குவலாக கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் இந்த அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஹியூமனுக்கு வந்து ஏதாவது ட்ரிகர் பண்ண வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து என்னதான் சாதாரண மனுஷன் இருந்தாலும் சரி, சாந்தமான மனுஷன் இருந்தாலும் சரி எகிடுவான். என்னையே வச்சுக்கிறியா வா பார்த்துலாம் வா அப்படின்ற மாதிரி எகிடுவான். ஸோ அந்த மாதிரி ஹீரோ வந்து ஒன்று கொடுத்துருக்காரு ஹீரோக்கு. எதனால ஹீரோ வந்து இங்கே வெறி ஆகிறான், அந்த வில்லனை வந்துட்டு ஃபைட் பண்ணுறதுக்கு எப்படி வெறி ஆகிறான்னு ஒன்று காமிச்சிருப்பாரு. அது உண்மையிலே ஒரு அக்செப்ட் பண்ணுற ஒரு லாஜிக்கான ஒரு ரீசன் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, அதை வில்லன் நம்ம வந்து அடிக்கணும்னா நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கணும்ல, ஃபஸ்ட்டு நம்ம அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ ஹியூமன்னா என்ன மாதிரி சுச்சுவேஷன் ட்ரிகர் ஆகி நம்ம இன்னும் வயலண்ட்டாக ஃபயராக இது ஆகுவோமோ அந்த மாதிரி ஆகிற மாதிரி இது இருக்குது, சீன் இருக்குது. ஸோ இப்போ கதை போக போகவே இட் வில் பி லைக் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹவு ஹீரோ இஸ் கோயிங் டு கவுண்டர் திஸ் மச் பவர்ஃபுல் வில்லன் வித்யுத் ஜம்வால். அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக தான் போயிட்டுருக்கோம். அண்ட் அப்பப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி துப்பாக்கி வாங்கிட்டாரு, இந்த மாதிரி இனிமேல் அவர் எப்படி அடுத்த என்ன சொல்கிறது கான்ட்ரவர்ஷியலாக போனாமான்னு பார்க்குறேன். அடுத்த ஒரு பெரிய ஆக்டரா, அடுத்த ஒரு பெரிய ஜம்புவானா டயர் 1 ஆக்டரா, எப்பா சாமி அந்த மாதிரி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா இவர் வந்துட்டு இவர் பாட்டுக்கு ஒரு வழியில் போயிட்டுருக்காரு, நல்லா ஹிட் மூவிஸாக கொடுத்துட்ருக்காரு, ஒரு ஃபேன்ஸை வந்துட்டு ஹாப்பி பண்ணி வச்சுட்ருக்காரு. இவர் பாட்டுக்கு இதை போவிடுங்க, அவ்வளோதான். சும்மா இவர் மாதிரி வந்துட்டாரா, அவரு மாதிரி வந்துட்டாரா, டயர் 1க்கு வந்துட்டாரா, டயர் 2க்கு வந்துட்டாரா, எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அது எந்த டயரில் வேணால் இருக்கட்டும், அவர் பொறுத்திருக்கோம் அவருக்கு தனி ஃபேன் பேஸ், தனி ஃபேன் கிளப் எல்லாமே இருக்குது.
ஆர் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அது போதும். ரொம்ப யாரையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது, ரொம்ப யாரையும் வந்து கீழ்த்தள்ளவும் கூடாது, ரொம்ப யாரையுமே வந்துட்டு இவன் அதுக்குள்ளே மேலே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பில்டப் பண்ணோம்னா நமக்கு தான் வந்துட்டு இது சேட் ஆகும். ஏன்னா எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து போனோம் தான் நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக நம்ம வெளியே வரும். லைக் ஓகே படம் ரொம்ப அப்படியே பயங்கரமாக போயிட்டு ஒன்றுமே இல்லைன்னா நமக்கு தான் டிசப்பாயின்மெண்ட்டு. ஆனால் அவங்க இடத்துல இருக்காங்க, டுவோர்ட்ஸ் ஹைட்ஸ் ஆஃப் தி லைஃப் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே போகட்டும், யாரையுமே வந்து கம்பேரோ எதுவுமே பண்ண வேணாம். இன்னும் முக்கியமான விஷயம், அவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸு இந்த மூவிஸு எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. அது வேற இது வேற. அதே மாதிரி இந்த ஆக்டரோட மூவியும் எப்படி கம்பேர் பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஆக்டர் மூவியோ நல்லா இருக்கா, இந்த ஆக்டர் மூவி நல்லா இருக்கா அப்படின்றாங்க. எனக்கு புரியல. இப்போ ஒரு சீனியர் ஆக்டருக்கும் இப்போ சிவகார்த்திக் இப்போ கரண்ட்ல இருக்காரு. ஸோ அவங்களுக்கும் சீனியர் ஆக்டருக்கு எப்படி கம்பேரிசன் நடக்கும் எனக்கு புரியல. ஏன்னா அவங்க எவ்வளோ சாதிச்சுட்டு லைக் மேலே இருக்காங்க, எப்படி அவங்களோட ஆக்டர் கம்பேர் பண்ணுறது ஒரு கம்பேரிசன் இருக்கான்ற ஒரு பிளேஸே எனக்கு கிடையாது. இன்னொன்று அவன் படம் பார்த்தோமா போனோமா அப்படின்னு தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ படம் வந்து ஒரு உண்மையால ஒரு நல்ல ஒரு வார்னிங் மெசேஜாக தான் வந்து இருந்தது எனக்கு தோணுச்சு. அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க இந்த கன் கல்ச்சர் வந்துட்டு லைக் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்கிறாங்க, சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் கன் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சாத்தியம், அதெல்லாம் வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாமா அப்படின்றாங்க. எனக்கு அது புரியல. முருகதாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் சொல்லிட்டாரு. இது ஒரு வார்னிங் மெசேஜ். வார்னிங்னா நான் எச்சரிக்கையாக இருங்கோ, எச்சரிக்கையாக இருங்க. இன் ஃபியூச்சர் இட் மைட் ஹேப்பன் ஆர் இட் மைட் நாட் ஹேப்பன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி நடந்தால் நம்ம எப்படி வந்து சுதாரிச்சுட்டு இருக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் அந்த மூவியோட இது கண்டென்ட்டு. அப்படி இருக்கும்போது லைக் சின்ன குழந்தைகிட்ட துப்பாக்கி கொடுத்தாங்கன்னா பெரிய பசங்கிட்ட துப்பாக்கி கொடுத்தானே எனக்கு புரியலன்னா நான் ஒன்று சொல்கிறேன், யாருமே வந்து எதிர்பார்த்தோமா லைக் இப்போ சொல்கிறாங்க லைக் சின்ன குழந்தை துப்பாக்கி கொடுத்தா நிறைய சின்ன பசங்களாம் படம் பார்க்குறான், அவன் மைண்டு கரெக்ட் ஆகிடும் அப்படின்ட்டு. இது யூஏ எல்லாம் பேன்ஸோட கைடன்ஸோட தான் வருவாங்க. இன்னொன்று நம்ம நாட்டில் வந்துட்டு ப்ளூ வேன்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்தது, நம்ம நாட்டில் வந்துட்டு ப்ளூ வேன்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்தது. அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் வந்து அந்த கேம்னால அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம நினச்சி பார்த்தோமா இவ்வளோ குழந்தைங்க வந்து அந்த கேம்னால அஃபெக்ட் ஆவாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நினச்சி பார்த்தோமா? கிடையாது. அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் பார்க்கணும். எதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஆகுமா அந்த மாதிரி ஆகுமா, இவங்ககிட்ட குத்துட்டாங்க துப்பாக்கி, இது அது எப்படி சாத்தியம், அஃபெக்ட் ஆக மாட்டாங்களா மற்றவங்க பார்த்து? ஏன் நம்ம மற்ற மூவிஸ்லாம் வந்து இதோட பயங்கரமாலாம் பார்த்து அதெல்லாம் பார்த்தோம் யாரும் கேள்வி கேட்கறதில்ல. தமிழ் மூவினா மட்டுமே நம்ம ஏதாவது கேள்வி கேட்குறோம். லாஜிக் மிஸ்டேக்கு, இப்படி நடக்குமா, இப்படி நடந்தால் சின்ன பசங்க கெட்டு போயிடுவாங்க, இப்படி நடந்தால் சின்ன பசங்க டைவர்ட் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அவங்க டைவர்ஷனுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த மூவி தான் காரணம், இந்த சீன்ஸ் தான் காரணம் இல்லை. பட் எனக்கு அப்படி தோணவே இல்லை. ஏன்னா நான் அந்த நோக்கத்தோடு தான் படம் பார்த்தது. ஒரு வார்னிங் மெசேஜ் உண்டான ஒரு படம். ஸோ இப்படி நடந்தால் எப்படி நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கண்டென்ட்டே தெரியும். ஸோ அதை வச்சு தான் படம் பார்த்து எனக்கு பெருசாக அது அந்த சீன்ஸ்லேயோ வேறு எந்த சீன்ஸும் எனக்கு வந்து இதனால பசங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தோணலை. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாமே நம்ம வந்து டைவர்ஷன் தான். இந்த படம்னால மட்டும் கிடையாது, அந்த படம் விட்டு வெளியே வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் எவ்வளோ டைவர்ஷன்லாம் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் அனிருத்தோட மியூசிக் சொன்னோன்னா லைக் அவரை பற்றி வந்து நிறைய டேரக்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எப்படி ஒரு பிஜிஎம் வந்து எலிவேட் பண்ணணும், ஒரு ஆக்டருக்காக எப்படி ஏற்றி விடணும் அந்த மூவி அப்படின்ற மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த மூவியில். எப்பப்பெல்லாம் அந்த மதராசின்னு சொல்லிட்டு அந்த தீம் சாங் பிஜிஎம் வருமோ அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வாடா பார்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் அந்த வில்லனோட ஃபைட் பண்ணும்போது சரி, அப்படியே அந்த பிஜிஎம்லாம் வரும்போது நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் சேரும். ஓடா பார்க்கலாம்டா, அந்த வில்லனை போட்டு அடிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் கோவம். ஏன்னா அப்போ தான் ஒரு டேரக்டரும் வில்லனும் ஜெயிக்கிறாங்க. எவ்வளோக்கு வில்லனை நீங்கள் பவர்ஃபுல்லாக காட்டுறீங்களோ அவ்வளோக்கு ஆடியன்ஸை நீங்கள் ஆர்வமாக உட்காந்து வைப்பீங்க. ஹீரோ எப்படி கவுண்டர் பண்ணுவார், ஃபைட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நல்லா எப்படி கவுண்டர் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நான் வந்துட்டு இது எஸ்கே ஃபேனு, அப்படியே எஸ்கேயோட தீவிரமான ஃபேனாக பேசலை. நான் வந்து எஸ்கே பிடிக்கும் அவ்வளோதான். ஐம் நாட் லைக் பிக் அந்த மாதிரி ஃபேனாக, நாட் டு லைக் டிசப்பாயிண்ட் எனி ஃபேன்ஸ். பட் நியூட்ரல் ஃபேன் எஸ்கே நல்லா பிடிக்கும், அவரோட மூவிஸ் நல்லா எனக்கு பிடிக்கும். ஆனால் தான் பண்ணேன். ஸோ நியூட்ரல் ஃபேனாகவே இந்த ரிவ்யூ வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு இன்னொன்று ரீசன் என்னன்னா அவர் ரஜினி ஃபேன் சிவகார்த்திகேயன். ஸோ அதனாலேயும் நான் போனேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா நான் எதுக்காக நான் எதிர்பார்த்து சிவகார்த்திகேயன் மூவி என்ன கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து போகிறனோ
அது எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதுலேயே எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அதே மாதிரி வந்துட்டு மூவியில் வந்து பல சீன்ஸ் வந்து விசிலிங் மூமெண்ட்ஸு, கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டு, அப்படியே நம்ம அப்படியே வெறியாற மூமெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு மூமெண்ட்ஸ் வந்து முருகதாஸ் வந்து வச்சுருக்காரு. அதுவும் ஃபைட்டு, நான் சொன்ன மாதிரி இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்துட்டு உண்மையிலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுவாரஸ்யமான என்கேஜ்மெண்ட்டாக தான் போகும். அண்ட் போக போக சிவகார்த்திகேயனோட ஒரு இன்ஸ்டிங்க்ட்டு, அவரோட தனிப்பட்ட பவர், உள்ள இருக்கிற இன்ஸ்டிங் பவர்லாம் வந்துட்டு காமிப்பாங்க. அதெல்லாம் பார்க்க உண்மையிலே அருமையாக இருக்கும். இவர்கிட்ட இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லவே இல்லையே முன்னாடி, பட் திடீர்னு காட்டுறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு அந்த லாஜிக்கான திங்கிங்கே இருக்காது. அந்த கதை மூலமாக நீங்கள் ட்ராவல் ஆவீங்க அப்படியே. ஓ வா, இப்படி ஒரு விஷயம் இருக்கா இவர்கிட்ட, இப்படி ஒரு திங் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்துட்டு பார்க்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அவங்க த வே ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எங்கேயுமே ஓகே இந்த கதை வேற நோக்கி எங்கேயோ போதுமேன்ற மாதிரி எங்கேயுமே தோணாது. அப்படி தான் வந்து எனக்கு பிலீவ் ஆகுது. எல்லாமே அப்படியே அப்போ அங்கே நெக்ஸ்ட் இதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். இன்னொன்று டேரக்டரோட முக்கியமான வின்னிங் பாயிண்ட் என்னென்னா, கதை ஆரம்பித்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் கதை எதை நோக்கி வருது, எதை நோக்கி போகும், இது கதைக்காக ஏன் உட்காந்துருக்கீங்கன்ற மாதிரி சொல்லணும். அது இந்த டேரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ 20 மினிட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி எதை நோக்கி போகிறது, ஏன் எப்படி, அண்ட் அது கூட சுவாரஸ்யமும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது என்ன, ஓகே இப்படி ஒன்று இருக்குது, அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து ரொம்ப அருமையான மூவி அப்படி தான் வந்து எனக்கு தோணுச்சு. பல பேருக்கு தோணாமல் இருக்கலாம், பல பேருக்கு தோணிருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஸோ அஸ் ஐ சேட் அகெயின், இட்ஸ் மை வியூ. ஸோ எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காமது எனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ நான் அப்படி சொல்லிட்டேன், என்னோட வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நான் இப்படி சொல்லிட்டேன், அதனால் மூவி வந்து சூப்பர் ஆக்கணும்னா நீங்கள் எனக்கே வேண்டாம். உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான். என்னோடய வீடியோ பார்த்தோ இல்லை மக்களோட ரிவ்யூஸ் பார்த்தோ நீங்கள் போகணுன்னு அவசியமே கிடையாது. அது உங்களோட ஓன் தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் தான். உங்களுக்கு மூடு இருந்தால் ஓகே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இருந்தால் நீங்கள் போங்க, இல்லைனா யூ கேன் ஸ்கிப் இட் ஆர் வாட் எவர் யூ விஷ் ஃபார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மூவி வாஸ் லைக் ரியலி குட். ஈவன் எனக்கு திருப்பி இதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ திருப்பியோ பார்க்க சான்ஸ் கிடைச்சா எஸ் ஐ வில் வாட்ச். ஸோ பட் மூவி வாஸ் எக்ஸலண்ட் அக்கார்டிங் டு மீ, வித் எமோஷனல் டச், ஃபைட் சீன்ஸ், ஹியூமர் டச் எல்லாமே. ஸோ மூவிக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு மூவி ஆல்சோ தான். லைக் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் சரி, தனியாக போனாலும் சரி, இல்லை ஃபேமிலியோட போனாலும் சரி, வெரி குட் மூவி.